அனைவருக்கும் வணக்கம். வெங்கடேசன் அவர்களின் காவல் கோட்டம், அத்தியாயம் 13. மதுரை கிழக்கு கோபுரத்துக்கு எதிரே வசந்த மண்டபம் முற்று பெற்றிருந்தது. பெரும் பொருட்செலவில் 19 ஆண்டுகளில் முடிவுற்றது. நவராத்திரியின் போது உற்சவ விக்கிரகங்களை வைத்து வழிபடுவதற்கான கொலு மண்டபமாகவும் கருதி கட்டப்பட்டது. திருமலைக்கு முந்தைய நாயக்க அரசர்கள் அனைவரும் சொக்கநாதரை வணங்கியவாறு அதன் தூண்களில் சிலைகளாக நிலை பெற்றிருந்தனர். மண்டபத்திற்கும் கிழக்கே பெரும் கோபுரம் எழுப்புவதற்கான கனவு திருமலை நாயக்கருக்கு இருந்தது. விஜயதசமியின் முதல் நாள் இன்று அதிகாலையிலேயே கம்பளத்தார்கள் கோபூஜையை ஆரம்பித்தனர். மண்டபத்துக்கு முன் வரிசையாய் விரிந்த கம்பளிகளில் எல்லா குலத்தினரின் பொலியாவுகளும் வந்து நின்றன. உரிமையும் பாட்டுமாக குல ஜெண்டைவாறுகள் வெகு நேரமாக வழிபாட்டை நீடித்தனர். கொம்புகளை குலுக்கிக் கொண்டு பொலியாவுகள் பொறுமையாய் நின்றிருந்தன. சாமி மாடுகள் விலகியதும் கம்பளத்தை சுருட்டிவிட்டு கால் சலங்கையோடு தேவராட்டக்காரர்கள் களத்தில் இறங்கிவிட்டனர். பாளையங்களுக்குள் கடும் போட்டி. உற்சாகத்தின் உச்சத்தில் இருந்த அரசர் எல்லோருக்கும் பரிசுகளை வாரி இறைத்து கொண்டிருந்தார். பாளையங்கள் அத்தனையும் ஆடி அடங்குவதற்குள் மதியம் தாண்டி விட்டது. பின்னரே வைதீக பூஜைகள் தொடங்கின. முத்து வீரப்பருக்கு பிறகு திருமலை நாயக்கர் அரசராகி 32 ஆண்டுகள் கடந்து விட்டன. அவரது காலத்தில் நாடெங்கும் கோயில்களும் கோபுரங்களும் மண்டபங்களும் ஏராளமாய் எழுந்தன. பக்திமான் ஆடம்பர பிரியராய் இருந்ததால் நாடு எப்பொழுதும் விழாக்குளத்திலேயே இருந்தது. இத்தாலிய பொறியாளர் ஒருவரின் திட்டப்படி பெரும் அரண்மனை ஒன்றை கோட்டையின் தென்கிழக்கு மதுரையொட்டி கட்டினார். தலைநகரை திருச்சியிலிருந்து மதுரைக்கு மாற்றினார். மதுரையை சுதந்திர நாடாக அறிவித்து விட்டார். விஜயநகர வராக கொடிக்கு பதில் இப்போது நந்தி கொடி பறந்து கொண்டிருந்தது. அன்று மாலை மதுரை கொள்ளாத அளவு ஜனத்திரள் இருந்தது. சுற்றுவட்ட மக்களெல்லாம் வசந்த மண்டபத்தை பார்க்க வந்து குவிந்திருந்தனர். தலைமை சிற்பி சமந்திர ஆசாரியை யானை மீது ஏற்றி நகர்வலம் விட்டு மன்னர் கௌரவித்தார். மண்டபத்தில் இரவு தொடங்கிய பூஜைகள் நள்ளிரவு தாண்டியும் தொடர்ந்தன. திருமலை நாயக்கர் அரசரான 2 ஆண்டுகளில் மைசூரின் புதிய மன்னர் சாமராஜ உடையார் 5 ஆண்டுகளுக்கு முன் மதுரையிடம் அடைந்த தோல்விகளுக்கு பழிவாங்க முயன்றார். 1625 தளபதி நந்திராஜன் மீண்டும் மதுரை மீது படையெடுத்தான். ரங்கண்ண நாயக்கரும் ராமப்பையனும் மைசூர் வரை விரட்டி சென்று முறியடித்தனர். பின்னர் சேவையை பாராட்டி திருமலை மன்னர் வசந்த மண்டபத்தில் வைத்து பாண்டியரின் சந்திரகாச வாளை ரங்கண்ணாவுக்கு பரிசாக வழங்கினார். இப்போது திருமலை விஜயநகரின் சிற்றரசர் அல்லர், தனி பேரரசர் அல்லவா? எனவே தளபதிக்கான சந்திரகாசத்தை மதுரையின் மாவீரர் என்று பெயர் பட்ட ரங்கண்ணாவுக்கு அளித்து விட்டார். நகரின் கவனம் முழுக்க வசந்த மண்டபத்தில் குவிந்திருந்த போது தாதனூரின் கழுவன் கொத்து அரண்மனையின் தெற்கு சுவர் இருளில் பதுங்கி இருந்தது. உடும்பின் இடுப்பிலிருந்து தொங்கிய கயிற்றை பற்றி கழுவன் மேலேறி கொண்டிருந்தான். அரண்மனையை விட்டு இரவு வெளியேறியது. போகும்போது அது சொல்லிவிட்டு போன செய்தி கேட்டு துடித்து போய் எழுந்தான் மன்னன். மணக்கோட்டை முழுவதும் இடிந்து அவனை அமுக்கி கிடந்தது. நம்பவே முடியாத பெரும் சாகசமாக அது இருந்தது. இவ்வளவு பெரிய அகழையும் அரணும் அரண்மனையும் காவலற்றவை என ராஜமுத்திரியை எடுத்து சென்றவன் இருளுக்குள் மௌனமாய் சொல்லி வைத்துவிட்டு போயிருந்தான். அந்த சொற்கள் அரண்மனை முழுவதும் எதிரொலித்தபடியே இருந்தன. அரண்மனை காவலர்களுக்கு கைகால்கள் எல்லாம் நடுக்கம் கொடுத்தன. மன்னனின் ஆவேசம் எதிர்கொள்ள முடியாதபடி இருந்தது. திகைப்பின் உச்சிக்கும் ஆச்சரியத்தின் ஒளிம்புக்கும் இடையில் கட்டப்பட்டிருந்த பெரும் கயிற்றின் மேல் கால்கள் நடுங்க மன்னன் நடந்து கொண்டிருந்தான். மற்றவர்கள் ஏது செய்வதென்று தெரியாமல் திகைத்து கிடந்தனர். அவசரமாக கூடிய அரசவை முரசு அறிவிப்பதென்று முடிவெடுத்தது. கோட்டை கொத்தளங்கள் பரபரப்பாயின. முரசுகள் அதிரும் மோசை கிழக்கே தோண்டி துறைமுகம் வரையிலும், தெற்கே தாமிரபரணியை தாண்டியும், வடக்கே திரிசிறுவரம் வரையிலும் பரவி மேற்கே பெருமழையில் எதிரொலித்தது. ராஜ முத்திரையோடு வருகிறவனுக்கு தகுந்த சன்மானம் அளிக்கப்படும் என்ற அறிவிப்பின் நம்பகத்தன்மை ஐயத்தை ஏற்படுத்துவதாக இருந்தது. களவில் வந்த பொருளை தாதனூர் இதுவரை
இழந்ததில்லை. இழக்கக்கூடாது என்பது ஊரின் மரபு. முரசு அதிர்வு தாதனூரின் செவிப்பறையில் விழுந்தபடியே இருந்தது. என்ன செய்யலாம் என்று மீண்டும் மீண்டும் யோசித்தபடி இருந்தனர். இனி பொருள் முக்கியமல்ல என முடிவெடுத்து கள்ளநாட்டு பெரிய ஊரான் பின்னதேவனை கண்டு பேச புறப்பட்டு போனார்கள். அவன் வந்தவர்களிடம் விஷயத்தை முழுவதும் கேட்டான். கோட்டையின் அறிவிப்பை நம்பி போகலாம் என முடிவெடுத்து கழுவனை அழைத்து கொண்டு புறப்பட்டான். நிழல் சாயாத உச்சி பொழுதில் நகரை நோக்கி அவர்கள் நடந்தனர். பகலின் பிரம்மாண்டத்தில் கோட்டை கம்பீரமாக நின்றது. எங்கும் ஆயுதங்களுடனான காவலர்கள் தெரிந்தனர். கோட்டை காவலர்கள் 4 பேர் யானைகளை எதிர்த்து நிற்கும் அந்த நெடுங்கதவின் ஓரம் நின்றிருந்தனர். கண்ணவாசலுக்குள் ஊர்ந்து நுழையும் வாகு கொண்ட கழுவனுடல் நெடுங்கதவம் தாண்டி எட்டு வைத்து உள்ளே நுழைந்தது. அவனுக்கு பற்றி ஏறிய உடும்பின் ஞாபகம் வந்தது. பின்னால் திரும்பி கோட்டையை பார்த்தான். அரண்மனையின் காவல் அரண் முழுவதையும் கவர்ந்து எடுத்து சென்றவனை மிக சாதாரணமாக அழைத்து வந்து அரசனுக்கு முன்னால் நிறுத்தினான் பின்னத்தேவன். நிறைந்த சபையின் மையத்தில் அருவருப்பான புழு பூச்சி போல பார்வைக்கு நிறுத்தப்பட்டவன் தனது இடுப்பில் வைத்திருந்த களவின் மந்திர பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக தூவ ஆரம்பித்தான். உன்னிப்பாக கேட்ட அவர்கள் இருள் மடிப்புகளின் உள்ளே இழுக்கப்பட்டனர். அந்த ராஜசபையை கம்பளி போல சுருட்டி கன்னம் போட்ட ஓட்டையின் வழியே உருவி எடுத்து கொண்டான். களவின் அசாத்திய சாதுரியத்தை கேட்டு வியந்த மன்னன் மீண்டு வர நாளிகை ஆனது. வியப்பிலிருந்து மீண்ட மன்னனின் செங்கோலிலிருந்து கட்டளைகள் பிறந்தன. காவலை மீறி ராஜமுத்திரியை எடுத்த கழுவனுக்கு இந்த நிறைந்த சபையின் முன் 3 சவுக்கடி கொடு. இவ்வளவு பெரிய காவலை மீறி ராஜமுத்திரியை எடுத்த கழுவனுக்கு மதுரை மாநகரின் காவல் உரிமையை கொடு. அழைத்து வந்த பின்னதேவனுக்கு கள்ள நாட்டில் நீதி பரிபாலனம் செய்யும் உரிமையை கொடு. சவுக்கடியை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்ட கழுவன் பிறகு ராஜாவிடம் ஒரு வினோத கோரிக்கை வைத்தான். நான் இறங்கிய கண்ணவாசலை அடைக்காமல் அப்படியே விட வேண்டும். சிரித்துவிட்ட ராஜா அதற்கு சம்மதித்தான். மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.